அதுல வந்து பாலாஜி முருகதாஸ் பயங்கரமா நடிச்சிருக்காரு, பிளேபாயா இருந்திருக்காரு, மனுஷன் வாழ்ந்திருக்கான்னு சொல்லணும், அந்த ரோலாவே வாழ்ந்திருக்காரு. நான் அதான் சொன்னேன், அதுல உள்ள அந்த 4 ஹீரோயின்ஸ் இவங்க ஏமாறுறது மட்டும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா காட்டுறாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் மூவ் வைப்பாங்க. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி அந்த நெத்தி போட்ட கிஸ் வைப்பாரு. என்ன ஆலியா, என்ன ரொமான்டிக். உண்மையா காதலிக்கிறவா கல்யாணம் பண்ணவங்க கூட இப்ப அப்படிலாம் கொடுக்கறது இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். தெரபிஸ்டுக்கெல்லாம் தெரியும் போல, இந்த இடத்த தொட்டா பெண்கள் மயங்கிடுவாங்கன்னு தெரியுமா? இல்ல பிசியோதெரபிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா தனியா வந்து நீங்க சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்களும் கத்துக்கலாம். வேலண்டைன்ஸ் டே வேற, அவன் கப்புள்ஸா வந்த நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். பாவம் தான். அந்த மாதிரி சரியான நாள்ல ரிலீஸ் பண்ணிருக்கீங்க சார். வேற மாதிரி நீங்க இத்தனை படம் வந்தாலும் தைரியமா நீங்க பிப்ரவரி போட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னு இப்பதான் தெரியுது. அவன் கஷ்டப்பட்டு அங்க போய் இங்க போய் எல்லாம் போறதுக்கு இந்த தியேட்டர் கட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க படம் பார்த்த மாதிரியே ஆச்சு, ஒரு காசா வந்துடும். படம் பார்த்தவனுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா காதலும் பீறிக்கிட்டு வந்துடும். அவனுக்கும் பீறிட்டு வந்தோன்னா வேலை முடிஞ்சோன்னா எந்திரிச்சு போயிடுவான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதல அது காதல சொன்னேன், காதல் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது எதுக்கு ஒருத்தருக்கு காட்டினாலும் அந்த கருமாந்திரம் தான், அடுத்தவங்க காட்டினாலும் அந்த கருமாந்திரம் தான். நீங்க எதுக்காக அவ்வளவு எலோபரேட்டா காட்டுறீங்க? என்ன இருக்குது அதுல? பேச வர கண்டென்ட் பெண்களின் பாதுகாப்பு, நீ அந்த படத்துல பாதுகாப்பு கொடுக்காத மாதிரி தானே இருக்கு. என்ன சொல்ல வர? பெண்கள் ரொம்ப ஈஸியா மயங்கிடுறாங்களா? அப்படியே அப்படி தொட்டோனே அவங்களுக்கு வந்து எதுக்கு இந்த படம் எடுத்த? என்ன மயிருக்கு எடுத்த இந்த படத்தை? என்ன சொல்ல வர? அழகா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளையா இருந்தானா எங்க தொட்டாலும் பொண்ணு மயங்கிடுவாங்கன்னு சொல்ல வரியா? அப்படியே அவங்க மயங்கினாலும் எல்லாரும் இந்த லெவலுக்கு தான் வந்துடுறாங்க, மொத்தத்தையும் அவன் தூக்கி கொடுத்துறாங்கன்னு சொல்ல வரியா? யாரை பிளேம் பண்ண வர? யாரை சேஃப்டியா இருக்க நீ பண்ண வர? என்ன கருத்து சொல்ல வர? என்ன டேஷ்க்கு இந்த படம் எடுத்த? கனெக்ட் பண்ணலாம். நீ எப்படி கனெக்ட் பண்ணிருக்க தெரியுமா? எந்த எமோஷனை கொண்டு வந்திருக்க தெரியுமா? அவன் முட்டிக்காலம் வச்சு முட்டி மறைக்கிற அளவுக்கு தான் நீ எமோஷனை கொண்டு வந்திருக்க. எவனுக்கும் மனசு வலிக்கல, கண் வலிக்கல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உன்னோட வக்கரத்தையும் உன்னோட ஃபேண்டசியும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்தது சீரியஸா. அப்படிதான் இருந்தது சீரியஸாவே. அதெல்லாம் வந்துட்டு நீ வந்து இந்த ஒரு வார்த்தை இதுல சிக்னேச்சரா ஒரு மூவ் வச்ச பாரு, அதான் அல்டிமேட் சிக்னேச்சர் சீன் மாதிரி. உன் சிக்னேச்சர் போல. எனக்கு என்ன இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இப்போ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னா யாருமே பார்க்க தேவையில்ல, சீரியஸாவே யாரும் பார்க்க தேவையில்ல. இந்த படம் பார்க்காம இருந்தாலே பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, ஆண்கள் பொத்திட்டு இருப்பாங்க. நல்லது பண்ணதுக்கெல்லாம் படம் எடுக்கல. இவன் காஜியத்துக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான். படத்துக்கு மார்க்லாம் ஒரு கேடு மயிர். மொத்தமா அந்த எதுக்கு இந்த படம் 5000 பேர் தெரியுமா? இந்த படத்தோட மொத்த கண்டென்ட் கொண்டு போய் நெருப்புல போட்டு கொடுத்ததான். அதுக்குதான் இந்த ஃபயர் தேவைப்படும். மற்றபடி ஒரு பிரயோஜனம் இல்லை.